உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு தனுசு ராசி என்பவர்களுக்கு மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான். அவருடன் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மார்ச் 2ஆம் தேதி இணைகிறாரு. அப்போது இந்த சுக்கிரன் இந்த மார்ச் முழுவதுமே உச்சம் அடைஞ்சு சனி பகவானோட நிற்கிறார். அப்போது இருக்கிறதுலையே ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி வந்துருச்சுன்னு நினச்சி வருத்தப்படுறதை விட, ஒரு புறம் இந்த வருடத்தில் இந்த மார்ச் மாதத்தில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். அது உங்களுக்கு ஒரு ஹைலைட். ஏன்னா 7ல் குரு இருந்தும் பிரயோஜனம் இல்லையேன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்தது. அப்பேற்பட்ட வருத்தத்திற்குரிய உங்களுடைய வாழ்க்கையில் 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய வக்ர குரு இப்போது இயல்பான ஒரு நிலைக்கு அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கும் விழுது. ப்ளஸ் அந்த குரு பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்தையும் பார்க்குறார். அங்கே யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் நிற்கிறார். அந்த ராகு பகவான் உங்களுடைய தைரியம், வீரியம், உங்களுடைய வளர்ச்சிக்குரிய பாசிட்டிவான ஸ்ட்ராங்கான ஸ்பீடை கொடுக்கக்கூடிய எல்லா அமைப்பும் கொண்டவர். அப்பேற்பட்ட ராகுவுக்கு குரு பார்வை கிடைக்கிறது மிகச்சிறந்த யோகம். அப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ். இதில் லாபஸ்தானாதிபதி சுக்கிரன் 5ஆம் பாவத்தில் உச்சம் அடைகிறார். அப்போது சுக்கிரன் உச்சம் அடையும் பொழுது திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு காலகட்டமாக மாறும். பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்துல கேது பகவான். அப்போது இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. அர்த்தாஷ்டம சனி நமக்கு எப்படி இருக்குமேன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருக்கும். அர்த்தாஷ்டம சனின்றது 4ஆம் பாவத்தில் சனி பகவான் இருக்கார். 4ஆம் பாவத்தில் சனி பகவான் இருந்தால் அர்த்தாஷ்டம சனி தான். ஆனால் அவர் குரு பகவானது வீட்டில் இருக்கிறார். குரு பகவானது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அவர் உங்களுக்கு நட்பு வீடு ஆகப்பட்ட குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறார். அப்போது நட்பு வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய லெவலில் பாதிப்பு கொடுத்துட மாட்டார்ன்ற நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படலாம். இதில் உங்களுக்கு குரு பார்வை கிடைக்கிறது மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்குது. அப்போது குடும்ப ரீதியில் நீண்ட நாள் தடைப்பட்ட சுபகாரியங்கள், ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா திருமண முயற்சி எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறீங்க, ஆனால் குடும்ப ரீதியில் அது தடை ஆகிட்டே இருக்குது. என்ன செஞ்சாலும் இதுதான் பொண்ணு, இதுதான் மாப்பிள்ளை அப்படின்ற அளவுக்கு ஒர்க் அவுட் ஆனாலும் ஃபைனல் ஸ்டேஜில் மிஸ் ஆகிட்டே இருக்கும். ஃபைனல் ஸ்டேஜில் ட்ராப் ஆகிட்டே இருக்குது. ஏன் இப்படி இருக்குது, எதனால் இந்த சூழ்நிலைகள் உருவாகிட்டு இருக்குது அப்படின்ற இனம் புரியாத குழப்பங்கள் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த குழப்பத்திலிருந்து இப்போ மீண்டு வரக்கூடிய அளவுக்கு இந்த குரு பார்வை பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்க போகுது. அதே நேரத்தில் சனி பகவான் பார்க்கக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போது ரொம்ப நாளாக வேலை ரீதியில் இருந்த குடைச்சல்கள் நீங்கும், வேலை ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். நிறைய பேருக்கு வேலை போகிற அளவுக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதிலிருந்து மீண்டு வெளியில் வேலையை ஸ்ட்ராங் பண்ணிடுவீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே மெயின் விஷயமே என்னென்னா, வேலை சார்ந்த ரீதியில் நீங்கள் ப்ரமோஷன் அடையிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனால் அதுவும் தடங்களாகிட்டே இருந்திருக்கும். அந்த வாய்ப்புகள் வேறு யாருக்கும் போகிற மாதிரியான ஒரு நிலைமை. நமக்கு கிடைச்சா பரவாயில்லையே, நம்ம எதிர்பார்த்து நம்ம ஹார்ட் ஒர்க்கு கஷ்டப்பட்டு ரொம்ப உங்களுக்குன்னு ஒரு ஃபோக்கஸ் உருவாக்கி வச்சுருந்துருப்பீங்க. ஆனால் கடைசி ஸ்டேஜில் பார்த்து அது அப்படியே மிஸ் ஆகிட்டே இருந்திருக்கும். அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வெளியில் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல நிற்க போகிறீங்க. இழந்த வேலையை அடையிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ரமோஷனுக்குரிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கிடுவீங்க. அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கும். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியிலையும் மாபெரும் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. தொழில் ரீதியில் நிறைய சரிவுகளை சந்திச்சிருப்பீங்க, மன உளைச்சலை சந்திச்சிருப்பீங்க. கடன் வாங்கியாவது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினச்சி அந்த கடனுக்கு இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்ட்டு அடுத்தடுத்து நிறைய நெருக்கடிகளுக்கு ஆளான தனுசு ராசி என்பவர்கள் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து மாபெரும் வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்க போகிறீங்க. இது உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்க போகுது. அது மட்டுமல்ல, உங்களது வாழ்க்கையில் மேலும் மேலும் பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களை வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு போகக்கூடிய நிலை கண்ணுக்கு தெரிகிறதுனால நீங்கள் இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும், ஏதாவது ஒரு விதத்தில் நாம் புது முயற்சிகளை செய்யணும்னு நினச்சா யோசிக்கவே வேண்டாம், இறங்கி செஞ்சுடுங்க. அதே நேரத்தில் குடும்ப ரீதியில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கணவன் மனைவி பிரியக்கூடிய ஒரு காலகட்டங்களை சந்தித்த
தனுசு ராசி என்பவர்கள் மீண்டும் இணையக்கூடிய ஒரு காலகட்டம். இத்தனை நாளாக புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த 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 குழப்பங்கள் எல்லாம் நீங்கி உங்களுக்குள்ள ஒரு பலமான ஒரு நட்பு உருவாகும். அது மேலும் மேலும் ஒரு ஒரு அருமையான ஒரு ஒரு சந்தோஷத்திற்குரிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது. அது மட்டுமல்ல, பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி செய்த சில செயலால் தேவையில்லா பிரிவினைகள் குடும்ப ரீதியில் சந்திக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாமே தனுசு ராசி என்பவர்கள் அடைஞ்சிருப்பீங்க. ஆனால் இப்போது அவர்கள் உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்து மீண்டும் நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்கக்கூடிய நிலைகள் உருவாகும். தேவையில்லா தேவையில்லாத நட்புகள் எல்லாம் விட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பலமான நிலை குடும்ப ரீதியில் உருவாயிடும். இந்த நிலை உங்களுக்கு உண்டாக போகுது. மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தடுத்த முயற்சிகள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, பெரிய லெவலில் உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய வேலைகளையும் கண்டு உங்களுடைய செயல்களையும் கண்டு மற்றவர்கள் வியப்படைகிற அளவுக்கு இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா, பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனைலேருந்து மீண்டு வெளியில் வந்தால் போதுமே நினச்சி வாழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய லெவலில் மாற்றங்கள் பிறக்க போகுது. அவர்கள் வாழ்க்கையில் அதிலிருந்து ஒரு நல்ல ரிலீஃப்னஸும் ப்ளஸ் பிரிஞ்சவங்க கூட ஒன்றிணையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்கும். குறிப்பாக தனுசு ராசி என்பவர்கள் இவங்க நம்ம வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயும் நம்மளை புரிஞ்சவங்க, இவங்களை நம்பி நம்ம எதையும் செய்யலாம், இவங்க தான் எல்லாம் நினச்சவங்க. நீங்கள் யார் மேலே அளவுக்கு அதிகமான அன்பையும் பாசத்தையும் வச்சிங்களோ அவர்களே உங்களை புரிஞ்சிக்காமல் உங்களை விட்டு விலகி நிற்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் உருவாகி இருந்திருக்கும். அந்த காலகட்டங்களிலிருந்து மீண்டு வெளியில் வந்து அவர்கள் பிரிஞ்சவங்க மீண்டும் உங்களோட இணையக்கூடிய ஒரு காலமாக இது மாறக்கூடிய அருமையான காலகட்டங்களில் இருக்கும். உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். இனம் புரியாத மன உளைச்சலும் மைண்ட் செட் தெளிவாக இல்லாமல் உங்களுடைய வேலையவே உங்களுக்கு செய்ய விருப்பம் இல்லாமல் உங்களுடைய தொழில் ரீதியில் அடுத்தடுத்த கட்ட முயற்சிகள் ரொம்ப ஸ்பீடாக நீங்கள் இறங்கி செயல்படக்கூடியவங்க. ஆனால் இன்ட்ரெஸ்டே இல்லாத அளவுக்கு நீங்கள் ரொம்ப டைவர்ட் ஆகி நின்று இருந்திருப்பீங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அது ஸ்பீட் அதிகமாகும். உங்களுடைய மைண்ட் ரொம்ப கிளாரிட்டியாக வேலை செய்யும். நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு வந்து உங்களுடைய இன்னும் ஒரிஜினாலிட்டியை நீங்கள் வெளியில் காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது. சொந்தம் பந்தம் முற்றார் உறவினர்கள் எல்லாம் உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு, உங்களை கண்டு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய முயற்சிகள் ரொம்ப உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, வெளிநாடு முயற்சிகள் கைகூடி வரப்போகுது. ரொம்ப நாளாக தடையாக இருந்திருக்கும், இப்போ உங்களுக்கு கை கொடுக்கும். அதே நேரத்தில் வெளிநாடு முயற்சிகள் மட்டுமல்ல, வெளியூர் பிரயாணங்கள், வெளியூரில் போய் செட்டில்ட் ஆகிற வாய்ப்பு, வெளியூரில் போய் வேலையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எது கிடைச்சாலும் மிஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் இருக்கிற இடத்தை காட்டிலும் பிறந்த இடத்தை காட்டிலும் நீங்கள் இடமாற்றங்கள் அடைவது உகந்தது தான். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டங்களில் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். எப்படின்னா, வெளிநாட்டில் இருந்து நிறைய கடந்த காலகட்டங்களில் சிரமங்களை சந்திச்சிருப்பீங்க. இன்னும் புரியாத மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. சடன் இழப்புகளும் சடன் வேலை இழப்புகளும் சடன் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியில் டவுனும் குடும்ப ரீதியில் குழப்பங்களும் பிடிச்சவங்க விலகி போகிறது, இந்த மாதிரியான பாதிப்புகளை சந்தித்தவங்க மீண்டும் அதை அடையக்கூடிய அருமையான காலகட்டமாக இது மாறும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய பயணம் உங்களுக்கு இதற்கு மேல் இந்த 2026ஆம் வருடத்தில் மிகச்சிறந்த வளர்ச்சி பாதையாக இது மாறக்கூடிய காலகட்டன்றது 100% உண்மை. அதில் எந்த மாற்றம் இல்லை. கடவுளினுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குதுன்றது எந்த விதத்திலையும் மாற்றம் இல்லை. ஏன்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகிய டைரக்டாக உங்களை பார்க்குறார். அது வந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான ஒரு அமைப்பு. அதனால் இந்த காலகட்டங்களில் துணிஞ்சு இறங்கி எதையும் நீங்கள் செய்யலாம். நீங்கள் ஒரு காலகட்டங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அது பண்ணினதை வந்து ரொம்ப நாளாக தேங்கி போட்ட படம் கூட கைக்கு வராத அளவுக்கு பிளாக் ஆகி நின்று இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ கை கொடுக்கும். அதெல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். குறிப்பாக சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் இருக்குன்றது 100% உண்மை. இத்தனை நாட்களாக உங்களால் மற்றவங்க வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. இதற்கு மேல் நீங்கள் வளர்ச்சி அடைய போகிறீங்க. அதுலேயும் டெக்ஸ்டைல்ஸ், ஜவுளித்துறை, அதுவும் குறிப்பாக இந்த இரும்பு இயந்திரம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்க, அது வந்து டிரான்ஸ்போர்ட், மோட்டார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா, புத்திரபாகியம் ரொம்ப நாள் தடையாக இருக்கிறவங்களுக்கு அந்த தடைகள் நீங்கி உங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது. இதில் குறிப்பாக சொல்லணும்னா, என்னை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு இப்போ குரு 7ஆம் வீட்டில் இருக்கிறத தான் ஹைலைட். அப்போ திருமண முயற்சிகளும் கைக்கூடி வரும். ரொம்ப நாளாக தடைப்பட்ட திருமணம் கைக்கூடி வரும். அது உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்கும். அது உங்களுக்கு ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காலகட்டமாக இது இருக்கும். மேற்கொண்டு
தனுசு ராசி அன்பர்களுக்கு தந்தை வழி சொத்துக்களும் கைக்கூடி வரும். தந்தைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் விலகும். ரொம்ப நாளாக அது உங்களுக்கு என்னன்னே தெரியல, இது இப்படியே போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு மன அழுத்தம் இருக்கும். அதிலிருந்து மீண்டு வெளியில் வந்து ஒரு நல்ல இயல்பு நிலைக்கு உருவாயிடுவீங்க. என்னை பொறுத்தவரையில் உடன்பிறப்புகள் உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. சற்று நீங்கள் கொஞ்சம் அலட்சியமாக இருந்தாலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அது பெரிய லெவலில் குழப்பங்கள் உருவாக்கிடும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது ரொம்ப நல்லது. மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்குரிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்கும். நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் மிக அவசியம். சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் அதையும் காட்டிலும் அவசியம். இந்த சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறும். அதனால் இந்த சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் எத்தனை உள்ளதுன்றதை பார்க்கணும். 4க்கு 3க்கு மேலே 4, 5, 6, 7, 8 இருந்துட்டு ஜாக்பாட் அடித்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டத்தை உருவாக்கிடும். அதுவே 4க்கு கீழே 3, 2, 1 பூஜ்ஜியம் ஆயிடுச்சுன்னா நெகட்டிவாக வேலை செய்யும். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் 100% சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கொடுக்கும். ஆக உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.